ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பெருமாள். நம்ம சேனல் இங்கிலீஷ் டு தமிழ் டிஎன்பிசி. இப்போ நம்ம ஆங்கில புலமை, ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆங்கிலம் குரூப் 2ல் ஒரு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒரு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து நாம் நம்முடைய நாலேஜ் வளர்த்துக்கொள்ள பள்ளி பாட புத்தகத்தில் உள்ள குறிப்புகளை பார்த்தாலே நாம் அதனுடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம். வாருங்கள், 10ஆம் வகுப்பில் உள்ள 9வது படம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு. அதில் இயர்லி நேஷனலிஸ்ட் ஸ்டிரிங்ஸ் இன் தமிழ்நாடு அதை தான் பார்க்குறோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், தமிழில் என்னன்னு சொல்லுவாங்க, சென்னை வாசிகள் சங்கம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை வாசிகள் சங்கம். த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், ஷார்ட்டாக எப்படி சொல்லுவாங்க, எம்என்ஏ, வாஸ் த இயர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன். அதாவது தொடக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. டு பி ஃபவுண்டட் இன் சவுத் இந்தியா, எங்கே, தென்னிந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. டு ஆர்டிகுலேட் லார்ஜர் பப்ளிக், அதாவது பொதுமக்களுடைய, ஆர்டிகுலேட் லார்ஜர் பப்ளிக், பொதுமக்களுடைய வெளிப்படைத்தன்மையை வெளிப்படுத்தியதுன்னு சொல்லலாம். ரேதர் தென் செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட உரிமைகளை காட்டிலும் பொதுமக்களுடைய நலன்களை இது மையப்படுத்தியது. ஆர்டிகுலேட்னா வெளிப்படுத்தியது, லார்ஜர் பப்ளிக் பொதுமக்களுடைய, ரேதர் தென் காட்டிலும், செக்டேரியன்னா தனிப்பட்ட முறையிலோட விருப்பங்கள், தனிப்பட்ட விருப்பங்களை காட்டிலும் இது பொதுமக்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியது. இட் வாஸ் ஸ்டார்டட் பை கஜுலு லக்ஷ்மிநரசு, சீனிவாசனார் அண்ட் தேர் அசோசியேட் இன் 1852. இவங்க எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1852ல் அசோசியேட்னா ஒரு இந்த குழு ஆரம்பித்தார். இட் கன்சிஸ்டட், இவ் அமைப்பில் பிரைமர்லி ஆஃப் மெர்ச்சன்ட், பிரைமரியில் முதன்மையான வணிகர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க. இட் கன்சிஸ்டட்னா இவ் அமைப்பில் பிரைமர்லி ஆஃப் மெர்ச்சன்ட், பிரைமரியில் முதன்மையானவர்கள் யாருன்னா இந்த குழுவில் வணிகர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. த ஆப்ஜெக்டிவ், ஆப்ஜெக்ட்னா இதனுடைய பொருள், ஆப்ஜெக்ட்னா பொருள், வாஸ் டு ப்ரொமோட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த, அதாவது த ஆப்ஜெக்ட் வாஸ் டு ப்ரொமோட், இவங்க எதை வெளிப்படுத்துகிறாங்க, ப்ரொமோட்னா இவங்க எதெல்லாம் மைய கருத்தாக வச்சுருக்காங்கன்னா, த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் தேர் ஃபோக்கஸ் வாஸ் அன் ரெடக்ஷன் இன் டாக்ஸேஷன். இவங்களுடைய, அதாவது அந்த குழுவில் இருக்க வணிகர்களுடைய விருப்பம் மற்றும் அவங்களுடைய ஃபோக்கஸ் மைய கருத்து ரெடக்ஷன் இன் டாக்ஸேஷன், வரி குறைப்பு. இவ் அமைப்பில் உள்ள வணிகர்களுடைய விருப்பம் மற்றும் வரி குறைப்பு, இவங்களுடைய இதுதான் ஆப்ஜெக்டிவ் ஃபோக்கஸ். ஓகே. இட் ஆல்சோ ப்ரொட்டஸ்டட், இவங்க ஆல்சோ ப்ரொட்டஸ்டட்னா ஒரு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. எதுக்கு, அகைன்ஸ்ட் எதிராக, எதுக்கு, த சப்போர்ட் ஆஃப் கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுக்கு அரசாங்கம் உதவி செய்கிறது, அதற்கு எதிராக இவர்கள் போராட்டங்கள் நடத்தியுள்ளார்கள். இட் ஆல்சோ ப்ரொட்டஸ்டட் அகைன்ஸ்ட் த சப்போர்ட் ஆஃப் த கவர்மெண்ட் டு கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ். இட் ட்ரா த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு த கண்டிஷன் அண்ட் நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். இந்த குழு எப்படின்னா, த கவர்மெண்ட், த அட்டென்ஷன் ஆஃப் த கவர்மெண்ட், இவங்க கவர்மெண்ட்டுக்கு என்ன வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷன் அண்ட் நீடு, கண்டிஷன் கோரிக்கை மற்றும் தேவைகள், எது மக்களுடைய தேவைகள், இதை பற்றி தான் இவங்க வெளிப்படுத்தினாங்க. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த எம்என்ஏ வாஸ் இட்ஸ் அகிடேஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசன்ஸ் பை ரெவன்யூ அபிஷியல். இவங்களுடைய முக்கியமானது
ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன், இவனுடைய முக்கியமான பங்களிப்பு பார்த்தீங்கன்னா அகிடேஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசன்ட். சித்திரவதை சொல்லிட்டு ஒரு ரெவென்யூ வருவாய்த்துறையை சித்திரவதைப்பட்டிருக்காங்க. அதுதான் இவங்களுடைய முக்கியமான, அதுக்கு எதிராக அஜெண்டா இவங்க போராடி இருக்காங்க. அதுதான் தீஸ் எஃபோர்ட்ஸ் லீட் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டார்ச்சர் கமிஷன். அதாவது எஸ்டாப்ளிஷ்னா நிறுவி இருக்காங்க எது, டார்ச்சர் கமிஷன். அண்ட் த ஈவென்ச்சுவல் அபாலிஷன் ஆஃப் த டார்ச்சர் ஆக்ட். சித்திரவதை கமிஷன் நிறுவப்பட்டதால் டார்ச்சர் ஆக்ட் சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. எதுக்காக? விச் ஜஸ்டிஃபைடு, எதுக்குன்னா ஜஸ்டிஃபைடு த கலெக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ த்ரூ டார்ச்சர். அதாவது நில வருவாய் கட்டாய வரி வசூல் இது நியாயப்படுத்தியது டார்ச்சர் சித்திரவதை சட்டம். அதனால் டார்ச்சர் கமிஷன் உருவாக்கி டார்ச்சர் ஆக்ட் நீக்கப்பட்டுள்ளது. அவர் எப்படி இருப்பினும் 1862 த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அட் ceased to exist. பை 1862 த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சங்கம் ceased to exist இல்லாமல் போனது 1862. ஓகேங்களா? இப்போது இந்த இங்கிலீஷை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் தமிழாக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமுங்களா? இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்தில் உள்ள பார்த்தோம். இப்போ அதனை சார்ந்த தமிழ் மீடியம் புத்தகத்தில் உள்ள வரிகளை பார்ப்போம். சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தென்னிந்தியாவில் தொடங்கப்பெற்ற காலத்தால் முற்பட்ட அமைப்பான இவ்வமைப்பு தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. இவ்வமைப்பு 1852 கஜுலு லட்சுமி நரசு சீனிவாசனார் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களாலும் நிறுவப்பெற்றது. இங்கிலீஷ் சொல்கிறோம். The Madras Native Association was the earliest organization to be founded in South India to articulate larger public rather than sectarian interest. அதாவது தனிப்பட்ட உரிமை, அதை தான் சொல்கிறார். தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் செக்டேரியன் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட குழுக்களின் விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை அனைவருக்கும் தெரிவிப்பதை நோக்கமாக கொண்டு உருவானது. டு ஆர்டிகுலேட் larger public rather than sectarian interest. தனிப்பட்ட விருப்பங்களை காட்டிலும் பொதுமக்களின் தேவைகளை தான் இது வெளிப்படுத்தியது. It was started by Kasulu Lakshmi Narasu Srinivasanar and their associate in 1852. It consisted primarily of merchant. தமிழ் மீடியத்தில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இவ்வமைப்பு 1852 கஜுலு லட்சுமி நரசும் சீனிவாசனார் மற்றும் அவர்களை சேர்ந்தவர்களாலும் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர். இவ்வமைப்பில் இட் கன்சிஸ்டட் primarily of merchant. அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். It consisted primarily of merchant. இவ்வமைப்பில் வணிகர்களே அதிக எண்ணிக்கையில் அங்கம் வைத்தனர். தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது, வரிகளை குறைக்க கோரிக்கை வைப்பது போன்ற நோக்கங்களை இவ்வமைப்பு உள்ளடக்கி இருந்தது. தனது உறுப்பினர்களின் நலன்களை முன்னெடுப்பது.
the object was to promote. இவங்க என்ன பொருளை வெளிப்படுத்தினாங்கன்னா the interest of its member, அவங்களுடைய உறுப்பினர்களுடைய விருப்பங்கள், and their focus was on reduction in taxation, வரிகளை குறைப்பது. இதுதான் அவங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருந்தது. மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர். மேலும் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தனர். It drew the attention of the government to the condition and needs of the people. அதாவது it also protested against the support of the government to Christian missionary activities. It also protested against the support of the government. ஆதரவு யாருக்கு வராங்க? கிறிஸ்டியன் மிஷனரி ஆக்டிவிட்டீஸ்க்கு, அதாவது கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களுக்கு அரசு ஆதரவு அளிப்பதை எதிர்த்தார்கள் இவர்கள். It drew the attention of the government to condition and needs of the people. மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்பும் பணியை இவ்வமைப்பு மேற்கொண்டது. அதான் சொல்கிறாங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். வருவாய்த்துறை அதிகாரிகளால், அதாவது ரெவென்யூ ஆஃபீஸர்னு சொல்லுவாங்கள்ல, விவசாயிகள்லாம் பீசண்ட், சித்திரவதைப்படுவதற்கு, சித்திரவதைனா டார்ச்சர், எதிராக அகைன்ஸ்ட் இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கியமான பங்களிப்பாகும். முக்கியமான பங்களிப்புனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இங்கிலீஷில் எப்படி கொடுக்குறான்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன்னா பங்களிப்பு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த MNA வாஸ் இஸ் அகைன்ஸ்ட் அகிடேஷன், போராட்டம், அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசண்ட், விவசாயிகளோட சித்திரவதை பை ரெவென்யூ ஆஃபீஸர். அதுதான் சொல்கிறோம். விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தப்படுகிற யாருக்கு, அதுதான் தமிழில் அழகாக இங்கே கொடுத்துருக்கோம். வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுவதற்கு எதிராக இவ்வமைப்பு நடத்திய போராட்டம் முக்கிய பங்களிப்பு. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் MNA வாஸ் இஸ் அகிடேஷன், போராட்டம். அகிடேஷனா போராட்டம், அகைன்ஸ்ட் டார்ச்சர் ஆஃப் த பீசண்ட், விவசாயிகள் டார்ச்சர் ஆஃப் த பீசண்ட்னா விவசாயிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவது பை ரெவென்யூ ஆஃபீஸர், யாரால? வருவாய்த்துறை அதிகாரிகளா. These efforts led to the establishment of the Torture Commission and the eventual abolition of the Torture Act. இதுக்கு என்ன இங்கிலீஷ் தமிழில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் சித்திரவதை ஆணையம் நிறுவப்பட்டது. இவ்வமைப்பு மேற்கொண்ட முயற்சிகளால் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. These efforts, அவரோட முயற்சியால், these efforts lead to the establishment, அவரோட முயற்சியால் to the establishment of the torture commission, அவரோட முயற்சியால் டார்ச்சர் கமிஷன் நிறுவப்பட்டது. the eventual, முடிவில் abolition of the torture act, சித்திரவதை சட்டம் ஒழிக்கப்பட்டது. ஏன்னா which justified the collection of land revenue, வருவாய்த்துறை சித்திரவதை மூலம் வருவாய் வரி வசூல் செய்யப்படுவது இவங்க இந்த சித்திரவதை டார்ச்சர் ஆக்ட் நியாயப்படுத்தியது. அதான் தமிழில் சொல்கிறாங்க. அதன் விளைவாக சித்திரவதை முறைகள் மூலம் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்தியது which justified, நியாயப்படுத்தியது டார்ச்சர் ஆக்ட் which justified the collection of land revenue through torture மூலம். However, by 1862 the Madras Native Association had ceased to exist. இருந்தபோதிலும் இவ்வமைப்பு 1862க்கு பின்னர் செயலிழந்து இல்லாமல் போனது. செயலிழந்து சீஸ்டு டு எக்ஸிட், இல்லாமல் ஆனது. சீஸ்டுன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆங்கில புலமையை இந்த பள்ளி பாட புத்தகத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நம்முடைய குரூப் 1 குரூப் 2க்கு தேவையான ஆங்கில புலமையை இப்படி தமிழ் ஆங்கிலம் 2 வழிகளாலும்
நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு.